ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்கள். தியான வசனம் மீகா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மீகா 2:10. எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல, இது தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும், அந்த நாசம் மிகவும் கொடிதாக இருக்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாளிலே ஆத்துவ மணாளனாகிய நேசர் என் பிரியமே எழுந்து வா என்று சொல்லி அழைக்கிற சத்தம் வெகு அருகிலே கேட்டும் அந்த சத்தத்திற்கு செவிகொடாத ஒரு மகளாக உள்ளே தன் மனதுக்கேற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அவல நிலையை நாம் பார்த்தோம். ஆண்டவருடைய பிரியமாய், ஆண்டவருடைய இதயத்திற்கு ஏற்ற பிள்ளையாய் தெரிந்து கொண்ட என் ஆண்டவர் உன்னையும் என்னையும் என் பிரியமே எழுந்து வா என்று சொல்லுகிறார். நீ எழுந்திருக்கக்கூடாதபடி உன் கால்களை கட்டி போட்டிருக்கின்ற, இல்லை என்றால் உன் மனதுக்கு விருப்பமாய் இருக்கின்ற எந்த காரியங்களாக இருந்தாலும் அவைகளை விட்டு எழுந்து வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி எழுந்து வருகின்ற பொழுது நீ நான் ஆசீர்வதிக்கப்படுவோம். லவோதிக்கே திருச்சபை ஆண்டவரை வாசலிலே நிறுத்தி வைத்து அனுப்பிவிட்டார்கள். என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே வாசலிலே நின்று கடந்து செல்கிறவராக அல்ல, உன்னிலே வாசஸ்தலம் உன்னுடைய வாசம் பண்ணுவதற்காக ஆயத்தமாக இருக்கிறார். நீ எழுந்து வரமாட்டாயா என்று ஆண்டவர் கேட்பதை தியானித்தோம். தொடர்ந்து நாம் இந்த நாளிலே பார்க்கின்ற பொழுது என் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க முடியாத அளவிற்கு என்னை திசை திருப்புகின்ற காரியம் எது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்பதாக 1 யோவான் 2:15 குறிப்பிடுகிறார். உலகம் என் ஆண்டவருடைய அந்த உன்னத நேசத்தை காட்டிலும் உலகம் என்னை கவர்ந்தெழுப்பதாக இருக்கும் என்றால் நான் விழுந்து போவதற்கு ஏதுவாக அது இருக்கும். அப்படிப்பட்டவைகளில் அன்பு கூறாதிருங்கள் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவையாவும் உலகத்தால் உண்டாயிருக்கின்றன என்று சொல்லி அதே அதிகாரத்திலே யோவான் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் நேசருடைய சத்தத்தை காட்டிலும் இனிமையான ஒரு காரியம் உன் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று உன்னை அங்கே இழுத்துச் செல்லக்கூடியதாக காணப்படும் என்றால் ஆண்டவர் இந்த வேளையிலே சொல்லுகிறார், எழுந்து வா, எழுந்து வா. யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்ற பொழுது 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான் என்பதாக கூறுகிறார். இன்றைக்கு நீங்கள் உலக சிநேகனாக இருக்க விரும்புகிறீர்களா? தேவனுடைய சிநேகனாக இருக்க விரும்புகிறீர்களா? உலக சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். அவனை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விபச்சாரரே விபச்சாரிகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழுந்து போனவர்களே என்று அங்கே எச்சரிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே தான் ஆண்டவர் மலைப்பிரசங்கத்திலே சொல்லுகின்ற பொழுது பரிசுத்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24 முதல் உள்ள வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்பதாக குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். அருமையான தேவ ஜனமே, என் அருமையான சகோதர சகோதரி, அன்பு வாலிபனே வாலிப சகோதரி, நீ உன் ஆண்டவருடைய சிநேகிதனாக இருக்கிறாயா? உலக சிநேகனாக, ஆண்டவருக்கு பகைஞனாக நீ காணப்படுகிறாயா? இங்கே மதிலுக்கு புறம்பே நிற்கும் ஆத்தும நேசர் பலகணியின் கிராதி வழியாக அவளுக்கு தமது மலர்ந்த முகத்தை காண்பித்து அவளோடு பொறுமையோடு செயல்பட்டது போல உன்னால் பல சந்தர்ப்பங்களில் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்க வைக்கப்பட்டு அவமதிக்கப்பட்ட உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் மேலுள்ள தம்முடைய மாறாத அன்பினால் உன்மேல் இரக்கம் வைத்து இந்த வசனங்களை கொண்டு உன்னை உணர்த்துகிறார். அவர் வாசற்படியிலே நின்று தட்டுகிற சத்தம் உனக்கு கேட்கிறதா? அருமையான தேவ பிள்ளையே, உனக்கும் உன் ஆத்துமநேசர் இயேசுவுக்கும் இடையே ஒரு மதில் சுவர் நின்று கொண்டிருக்கிறதல்லவா? உன்னை ஆசீர்வதிக்கவும் வழிநடத்தவும் ஆவலுள்ளவராயிருக்கிற அவர் பலவந்தமாக அந்த மதிலை தாண்டி உள்ளே பிரவேசிப்பதில்லை. நீ மெய்யாகவே அவரோடு உள்ள ஐக்கியத்தையும் அவரால் நடத்தப்படுவதையும் வாஞ்சிப்பாய் என்றார். நீதான் அவ்விடத்தினின்று எழுந்து வந்து
அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும். உன்னத பாட்டிலே 2ஆம் அதிகாரம் 10 மற்றும் 13 ஆகிய வசனங்களில் உள்ள எழுந்து வா என்பது ஆங்கில மொழியாக்கத்திலே எழுந்து வந்துவிடு என்பதாக பொருள் உள்ளதாக எழுதப்பட்டிருக்கிறது. அரைஸ் அண்ட் கம் அவே என்றே கூறப்பட்டுள்ளது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சூழ்நிலைகளை விட்டு அறவே உன்னை வேறுபடுத்தி கொண்டு முற்றிலும் அவைகளை விட்டு வெளியே வந்து உன் ஆண்டவரோடு நீ இணைந்து கொள்ள வேண்டும் என்பதை இதன் கருத்தாகும். இளையகுமாரன் தீர்மானிக்கிறார். நேச தகப்பனுடைய முகத்தையும் நேச தகப்பனுடைய கரிசனையும் காண்கிறான். ஆகையினாலே அந்த தீர்மானம் எடுத்து அவன் அங்கே உட்கார்ந்திருக்கவில்லை, உடனே எழுந்து புறப்படுகிறான். நீ இருக்கிற இடம் உன்னை நாசப்படுத்தி விடும், ஆகையினாலே எழுந்து வா. மதிச்சுவர்களை தாண்டி நீ எழுந்து வா. நீயாக வந்து ஆண்டவரிடத்தில் என்ன செய்து அவைகளை விட்டு வெளியே வந்து உன் ஆண்டவரோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்பதை இதனுடைய பொருள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே தான் வேதம் சொல்லுகிறது மீகா 2:10, நீ எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல, இது தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும், அந்த நாசம் மிகவும் கொடியதாக இருக்கும். போதும், நீ பன்றியோடு குடியிருந்தது போதும், நீ அரை நிர்வாணமாய் இருந்தது போதும், அரைகுறை வயிற்றோடு பைசியோடு நீ வாழ்ந்து வாடிக்கொண்டிருக்கிறது போதும், எழுந்து வா, எழுந்து வா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏசாயா 52:11 சொல்லுகிறது, புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவிடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் என்று ஏசாயா 52:11 நாம் வாசிக்கிறோம். மதிலின் பலகனி வழியாக தம்முடைய மலர்ந்த முகத்தை மணவாட்டிக்கு காண்பித்த அவளுடைய நேசர் 2ஆம் அதிகாரம் உன்னத பாட்டு 14வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே என்று கனிவோடு அவளை அழைத்து அவள் நிலையாக தாபரிக்க வேண்டிய இடம் அதுவே என்பதை அவளுக்கு உணர்த்துகிறார். ஆம் தேவப்பிள்ளையே, நீ ஆண்டவருக்கென்று வாழ்க்கைப்பட்ட போது அவர் மேல் உனக்கிருந்த நேசத்தை அவர் அறிந்திருக்கிறார். அதை எப்போதும் அவர் தம்முடைய நினைவிலே வைத்திருக்கிறார். அப்போது நீ கர்த்தருக்கு பரிசுத்தமாக அவருக்கே சொந்தமாக உன்னை ஒப்புக் கொடுத்திருந்தாய். உன் வாழ்க்கை முழுவதுமாக அவருக்கென்றே அர்ப்பணிக்கப்பட்டதாக இருந்தது. உன் ஆத்தும நேசராகிய கிறிஸ்துவின் பாடுகளில் ஐக்கியம் கொள்ளுவது உனக்கு இன்பமளிப்பதாக இருந்தது. உன்னதங்களில் அவரோடு தனித்து வாசம் பண்ணுதலாகிய தனி ஜெப வாழ்க்கை உனக்கு மிகவும் இனிமையானதோர் அனுபவமாயிருந்தது. அவருடைய ஜீவியத்தில் இருந்துதான் நீ அதை கற்றுக்கொண்டாய். உன்னதமானவரின் மறைவிடமாகிய தேவ சித்தத்தின் மத்தியில் இருப்பதையே நீ விரும்பி தெரிந்து கொண்டாய். ஆனால் அந்த வாழ்க்கை இன்று எங்கே? இன்று உன்னுடைய நிலவரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உன் தெரிந்து கொள்ளுதல் என்ன? உனக்கு இன்பம் தருபவை எவைகளாக இருக்கிறது? சில நேரங்களில் கர்த்தரோடும் மற்ற பல வேளைகளில் உலகத்தோடும் ஐக்கியம் கொள்ளுதலாகிய இரட்டை வாழ்க்கைக்கு நீ ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே கேட்கிறார். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்பது பவுலப்போஸ்தலனுடைய வார்த்தையாக கொலோசியர் 3:3 வாசிக்கிறோம். இது உன்னுடைய அனுபவமாக இருக்கிறதா? கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்பது உன்னுடைய அறிக்கையாய் இருப்பதாக. உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கும் என்றால், நம்முடைய ஜீவனாகி கிறிஸ்து வெளிப்படும் போது அவருடைய வருகையிலே நீயும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்பட முடியும். எனவே நீ பாவத்திற்கும் உலகத்திற்கும் மரித்து கிறிஸ்துவுடனே உன்னதங்களில் தங்கியிருக்கும்படி உன்னை அவருக்கென்று வேறு பிரித்து கொள்ளுவாயாக. அவர் உன் மதிலுக்கு புறம்பே நின்று கொண்டு எழுந்து வா என்று கனிவுடன் உன்னை அழைக்கிறார். உன் ஆத்துமநேசர் உனக்கு மிகவும் அருகாமையில் வந்திருப்பினும் உனக்கும் அவருக்கும் இடையே ஒரு மதில்சுவர் தடையாக நிற்கிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்பதாக ஏசாயா 59:2 சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெற்ற தேவ ஜனங்களில் காணப்படக்கூடிய அக்கிரமங்கள் யாவை? நம்முடைய ஜீவியத்திலும் ஊழியத்திலும் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து அதை நிறைவேற்ற தவறுதலாகிய அக்கிரமம், பொருளாசை என்னும் அக்கிரமம், நம்மை சீர்திருத்தும்படி தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற நீதிமான்களுக்கு விரோதமாக கிரியை செய்தலாகிய அக்கிரமம், நாம் அழுகையோடும் புலம்பலோடும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டிய இந்த கொடிய காலத்தில் விருந்து கொண்டாடி பூமிக்குரிய சந்தோஷங்களில் மூழ்கி இருத்தலாகிய கொடிய அக்கிரமம்
நம் இருதயத்தில் நம் ஆத்தும நேசருக்கு மாத்திரமே கொடுக்கப்பட வேண்டிய இடத்தை வேறு எதற்காகிலும் ஒரு பொருளுக்கோ ஒரு நபருக்கோ ஒரு மனிதனுக்கோ அல்லது ஒரு காரியங்களுக்கோ அளித்து நீ அதனால் மற்றவர்களை இடரப்படுதலாகிய அக்கிரமம், கர்வம், ஆகார திரட்சி, நிர்விசாரமான சாங்கோபாங்கம், இரக்கமின்மை, தன்னைத்தான் உயர்த்துவது, ஆத்துமநேசரோடு செய்த உடன்படிக்கையை முறித்து போடுதலாகிய அக்கிரமங்கள் மற்றும் அக்கிரம சிந்தையும் அக்கிரம நினைவுகளும் இவைகள் உனக்கும் உன் தேவனுக்கும் இடையே பிரிவினை உண்டாக்குகின்றன. யோசித்துப்பார், என்னுடைய வாழ்க்கையிலே எந்த அக்கிரம செயல் காணப்படுகிறது? இந்த வேளையில் அந்த அக்கிரமமாகி மதிர்ச்சுவரை தாண்டி ஓடி வா, அவரோடு இணைத்து கொள்ளும்படியாய் வா. உன் நிலைமையை உணர்ந்து மெய்யாகவே உன் அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்புவாய் என்றால் அவரிடத்தில் உனக்கு மன்னிப்பும் கிருபையும் திரளான மீட்பும் உண்டு. உன் சகல அக்கிரமங்களில் நின்றும் அவர் உன்னை தமக்கென்று மீட்டுக் கொள்ளுவார். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நான் உமக்கே சொந்தமானவனாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவனாகவும் இருக்கத்தக்கதாக என்னை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு என்னை சுத்திகரிப்பதற்காகவே எனக்காகவே உம்மை ஒப்புக் கொடுத்தீர் என்பதை நான் மறவாது உம்முடைய பாதத்தண்டையில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, என்னை ஒரு விசை கழுவி சுத்திகரியும். மதிலை தாண்டி நான் வந்திருக்க ஆண்டவரே, உம்முடைய மலர்ந்த முகத்தை கண்டு பேராசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இதோ எழுந்திருந்து வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.